ஹாய் கைஸ், நான் தான் ராகேஷ் குமார். இந்த வீடியோவில் வந்து ஆப்டிடியூடை வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்சில் இருந்து எப்படி கற்றுக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 5 சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஷேர் பண்ணுறேன். அதை ஃபாலோ பண்ணுறது மூலிமா உங்களால் வந்து ஆப்டிடியூட் ரவுண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். அண்ட் இது வந்து என்னோட பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து தான் இந்த ஸ்டெப்ஸை வந்து நான் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலிமா உங்களால் வந்து ஆப்டிடியூட் ரவுண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். பிகாஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பர்சன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்டிடியூட் ரவுண்டை வந்து ஒரு ரவுண்டாகவே அவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து அந்த பர்டிகுலர் ரவுண்டில் வந்து எலிமினேட் ஆகிறாங்க. இதை சொல்லிட்டு இருக்கிறேன். நானே வந்து இனிஷியல் டைமில் வந்து ஆப்டிடியூடில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணாததுனால நிறைய ரவுண்டில் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டேன். ஈவன் எனக்கு டிஎஸ்ஏ கோடிங் தெரிஞ்சாலும் என்னால் வந்து ப்ராப்பராக ஆப்டிடியூட் ரவுண்டில் வந்து ப்ராப்பராக வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணாததுனால என்னால் வந்து கிளியர் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ அதனால் என்னோட மிஸ்டேக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ண நிறைய விஷயங்களை ஒரு 5 சிம்பிள் ஸ்டெப்ஸாக வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். பிஃபோர் தட் நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நிறைய விஷயங்களை இந்த சேனல் மூலியமாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். மேபி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெப் நம்பர் 1, அண்டர்ஸ்டாண்ட் த கேம். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஆப்டிடியூடுன்றது என்ன, அதில் இருக்க டாபிக்ஸ் என்ன, சப் டாபிக்ஸ் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 4 மெயின் கேட்டகரிஸ் தான் இருக்குது. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் வெர்பல் ரீசனிங். இப்போ நீங்கள் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மெயினாக இருக்கும் அங்கே. லைக் வந்து பர்சன்டேஜ், டைம் ஸ்பீட், ரேஷியோஸ், ப்ரொபோர்ஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே வரும். லாஜிக்கல் ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா பசில்ஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸில் இருக்கும். லைக் வந்து பிளட் ரிலேஷன் கண்டுபிடிக்கிறது, மோர் ஆஃப் லைக் லாஜிக்கலாக இருக்கும் அந்த கொஷின்ஸ்லாம். தேர்டு வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், அதாவது பை சார்ட், டேபிள், இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து கொஷின்ஸ் வரும். அதாவது அதில் இருக்க டேட்டாஸை இன்டர்பிரேட் பண்ணி ஒரு கொஷின் கேட்பாங்க. அந்த டேட்டாவை நீங்கள் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண முடியும். அண்ட் அட் லாஸ்ட் வந்து வெர்பல் ரீசனிங். இது வந்து இங்கிலீஷ் லைக் கிராமர், ஒகாபுலரி இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 4 டைப் வந்து நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அதில் இருக்க சப்டைப்ஸும் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு நோட் புக், ஆப்டிடியூடுக்குன்னு ஒரு நோட் புக் போட்டுக்கோங்க. அதோட ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து இந்த 4 கேட்டகரிஸும் அதில் இருக்க சப்டாபிக்ஸும் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் அந்த சப்டாபிக்ஸ் அது எல்லாமே வந்து நான் காட்டுறேன், இதை விஷுவலாக காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் இதெல்லாம் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கலாம். பிகாஸ் நீங்கள் ஆப்டிடியூடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான், அதில் இருக்கிறது என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஃபர்தராக அதை கற்றுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் உள்ள போகலாம். செகண்ட் ஸ்டெப் வந்து பில்ட் ஸ்ட்ராங் பேசிக்ஸ். இப்போ உங்களுக்கு டாபிக்ஸ் அண்ட் சப் டாபிக்ஸ் தெரிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, ஒவ்வொரு டாபிக் அண்ட் சப் டாபிக்கோட ஃபார்முலாஸ் அண்ட் கான்செப்ட்ஸை வந்து கிளியராக கற்றுக்க போறீங்க. அது நீங்கள் வந்து யூடியூப்ல நிறைய சேனல்ஸ் இருக்கு, அதில் போயும் கற்றுக்கலாம். லைக் வந்து கெரியர் ரைடோட ஒரு சேனல் இருக்கு, அங்கே போய் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். 1 hour 2 hours வீடியோஸ்லாம் இருக்கும். அதை நீங்கள் பார்க்குறப்ப வந்து ஒரு பர்டிகுலர் சப் டாபிக்கோடைய ஃபார்முலாஸ் ப்ளஸ் வந்து கான்செப்ட்ஸும் நீங்கள் கற்றுக்கலாம். இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒரு நோட் புக் போட்டுக்கோங்க. அந்த நோட் புக்கில் இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். பிகாஸ் வந்து ஆப்டிடியூடுன்றது 20% வந்து ஃபார்முலாஸ் அண்ட் 80% வந்து லாஜிக். ஒன்றில் வெறும் நீங்கள் டைம் ஸ்பீட்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, அது வந்து ஒரே ஒரு ஃபார்முலா தான். அதை வச்சு மட்டுமே கிட்டத்தட்ட 10 to 20 ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. ஸோ ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ லாஜிக்கலாக வந்து அந்த கொடுத்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஏற்கனவே இருக்கிற ஸ்மால் செட் ஆஃப் ஃபார்முலாஸ் வந்து அப்ளை பண்றீங்கன்றது தான் முக்கியம். அண்ட் எப்படி நம்ம வந்து கரெக்டாக அதை அப்ளை பண்றதுன்றது நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல சொல்றேன். பட் இப்போதைக்கு ஒவ்வொரு டாபிக் அண்ட் சப் டாபிக்கோட ஃபார்முலாஸ், கான்செப்ட்ஸ் வந்து நீங்க வந்து தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களால வந்து அப்ளை பண்ண முடியும். தேர்ட் ஸ்டெப் வந்து சால்வ் ப்ராப்ளம்ஸ். நீங்கள் ஒரு டாபிக் அண்ட் சப் டாபிக்ல இருக்கிற ஃபார்முலாஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் வந்து கற்றுக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் டைரெக்டாக ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். என்ன மாதிரி சால்வ் பண்ணலாம்னா, டாபிக் வைஸாக சால்வ் பண்ணலாம். லைக் வந்து நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்கான சப் டாபிக் எடுத்து அதில் வந்து ஒரு 20 to 30 ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். எங்கே இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் கண்டுபிடிக்கலாம்னா, நான் சொல்கிற வெப்சைட்ஸ்லாம் போகலாம். லைக் வந்து இந்தியா பிக்ஸ், ப்ரெப் இன்ஸ்டா, கெரியர் ரைட், இந்த மாதிரியான வெப்சைட்ல போய் நீங்க வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். இல்லைனா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருக்கும். லைக் வந்து அசென்ச்சர், இன்ஃபோசிஸ், இந்த மாதிரியான கம்பெனி ரிலேட்டடா நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதையும் நீங்க ஆக்சஸ் பண்ணி நீங்க வந்து பண்ணலாம், கத்துக்கலாம். இல்லைன்னா நிறைய ஆன்லைன்லயே வந்து மார்க் டெஸ்ட்லாம் இருக்கும், ஃப்ரீயான மார்க் டெஸ்ட் இருக்கும். அதையும் நீங்க வந்து போய் வந்து சால்வ் பண்ணி கத்துக்கலாம். நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி சால்வ் பண்றத ஒரு ஹேபிட்டா ஃபார்ம் பண்ணுங்க. எப்பன்னா பிளேஸ்மெண்ட் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1 or 2 months முன்னாடியே இந்த ஒரு விஷயத்த ஆரம்பிங்க. பிகாஸ் இப்போ நீங்க வந்து இப்போ இருக்கீங்க, ஒரு 2 years கழிச்சுனா பிளேஸ்மெண்ட்னா சீக்கிரம் மறந்துடுவீங்க. அதனால வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ வந்து கான்செப்ட்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் கற்றுக்கிட்டு சால்வ் பண்ணுற ஒரு ஹேபிட்டை வந்து பிளேஸ்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1 or 2 months முன்னாடி பண்ணுங்க. டெய்லி ஒரு 10 to 20 ப்ராப்ளம்ஸ் வந்து மார்னிங் ஆர் ஈவினிங் வந்து சால்வ் பண்ணுங்க. அப்படி பண்ணுறப்ப வந்து ஒரு 2 to 3 monthsலேயே வந்து எல்லா ஆப்டிடியூட் ஃபார்முலாஸ் அண்ட்
கான்செப்ட்ஸ் வந்து கிளியரா கத்துக்கிட்டு நீங்க மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணிடுவீங்க. அண்ட் நீங்க அதர் ஏரியாஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், லைக் டிஎஸ்சி, டெவலப்மெண்ட், ப்ராஜெக்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு 1 or 2 months முன்னாடி நீங்க இதை ஆரம்பிக்கலாம். அண்ட் நான் இன்னொன்று என்ன சொல்லுவேன்னா, நீங்க சால்வ் பண்றப்பவே வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும், திரும்ப திரும்ப கேட்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைம்ல வந்து அந்த ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின் அதை நீங்க எப்படி சால்வ் பண்ணீங்க அண்ட் அதுக்கான ஃபார்முலா இதை நான் ஆல்ரெடி ஒரு நோட் புக் போட சொல்லியிருப்பேன், அதுல எழுதி வச்சுக்கோங்க. அதாவது புதுசா யூனிக்கா ஏதாச்சும் கொஸ்டின் பேட்டர்ன் நீங்க வந்து பாக்குறப்ப அதை அந்த நோட் புக்ல வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். எதுக்குன்னு நான் லாஸ்டா சொல்றேன். 4th ஸ்டெப், மாஸ்டர் டைம். எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆப்டிடியூட் எக்ஸாம்ல வந்து ஒரு கொஸ்டினை கரெக்டா சால்வ் பண்றது முக்கியமோ, அதே அளவுக்கு எவ்வளவு ஃபாஸ்டா அந்த டைமுக்குள்ள சால்வ் பண்றதுன்றது முக்கியம். ஒரு 10 கொஸ்டின் இருக்குன்னா ஒரு கொஸ்டினுக்கு வந்து வெறும் ஒரு 1 minute இருந்து 2 minutes தான் டைம் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து வெறும் 30 seconds தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரெஷரைஸ்ட் சுச்சுவேஷன்ல நீங்க கரெக்டா சால்வ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த மாதிரி சுச்சுவேஷனை நீங்க வந்து அதாவது ஆர்டிஃபிஷியலா வந்து உங்களுடைய ப்ராக்டிஸ் செஷன்ல நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம். லைக் டைம்டு செஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்னைக்கு ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு டைமர் செட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு 1 minute செட் பண்ணிட்டு 20 minutesன்ற ஒரு டைமர் செட் பண்ணி நீங்க சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷரைஸ்டு என்விரான்மெண்ட்ல நீங்க வந்து நார்மலாவே லேர்ன் பண்றப்ப நீங்க எக்ஸாம்ல போய் உங்களால ப்ராப்பரா சால்வ் பண்ணி அந்த ரவுண்டை வந்து கிளியர் பண்ண முடியும். அண்ட் மெயினா என்ன சொல்லுவேன்னா, நிறைய ஷார்ட்கட்ஸ், டெக்னிக்ஸ், வேடிக் மேக்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க போய் ஆன்லைன்ல கத்துக்கிட்டு உங்களுடைய அந்த ப்ராசஸ் வந்து ஃபாஸ்டா இன்னும் எஃபிஷியண்டா பண்ண முடியும். ஏன்னா சில டைம் வந்து ஒரு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஒரு கியூப் ஆர் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதே வந்து நிறைய பேர் தெரியாம இருக்கலாம். அந்த மாதிரி டைம்ல அதுக்கே நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் ஆகி உங்களால ஆக்சுவலா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாம போயிடும். அதாவது 10 கொஸ்டின் சால்வ் பண்ற டைம்ல உங்களால வெறும் 5 கொஸ்டின் தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க வேதிக் மேக்ஸோ இல்லைனா மேக்ஸ் ஷார்ட்கட்டோ இல்லைனா நிறைய குவிக்கான டெக்னிக்ஸ்லாம் நீங்க கத்துக்கிறப்ப வந்து ஒரு மசில் மெமரி உங்களுக்கு பில்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு நீங்க போய் எக்ஸாம்ல உட்கார்றப்ப ஃபாஸ்டா, எஃபிஷியண்டா, கரெக்டா உங்களால சால்வ் பண்ண முடியும். ஏன்னா ஆப்டிடியூட் எக்ஸாம்ன்றது ஸ்பீட் பிளஸ் அக்யூரேசி இதை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கு. 5th ஸ்டெப், ரிவைஸ் ப்ராப்பர்லி. என்னதான் நான் வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணாலும் என்னால் அந்த எக்ஸாமுக்கு முன்னாடினாலோ இல்லை எக்ஸாமுக்கு காலையோ என்னால் வந்து கற்றுக்க முடியலன்னா நான் போய் எப்படி கிளியர் பண்ண முடியும்? அந்த 3-4 மாதம் ப்ரிப்பரேஷனே அப்படியே வேஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். நான் அப்போ என்ன பண்ணலான்னா ஒரு ப்ராப்பரான ரிவிஷன் மெத்தடை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். அதுக்காக தான் நான் வந்து ஒரு நோட் போட சொன்னேன் உங்களை ஸ்டார்டிங்லேயே. டாபிக்ஸ், சப் டாபிக்ஸ், அப்புறம் ஃபார்முலாஸ் அண்ட் கான்செப்ட்ஸ், அப்புறம் வந்து மோஸ்ட் ஆஸ்க்டு கொஷின்ஸ் அண்ட் அதுக்கான அப்ரோச். இதை நான் ஏன் எழுத சொன்னேன்னா, நீங்கள் அந்த எக்ஸாம் டே அந்த ஒரு ரவுண்டுக்கு அந்த ஆப்டிடியூட் ரவுண்ட் நடக்கிறதுக்கு ஒரு முன்னாடி நாள் காலில் உட்காந்து நீங்கள் இந்த நோட்டை வந்து அந்த ஆப்டிடியூட் நோட்டை வந்து எடுத்து ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே உங்களால் வந்து ஈஸியாக வந்து அந்த கான்செப்ட்ஸை ரீகால் பண்ணி ரிவைஸ் பண்ண முடியும். அண்ட் மெயினாக நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த ரவுண்ட் நடக்கிறதுக்கு ஒரு 1 day ஆர் அதுக்கு மார்னிங் வந்து எந்த விதமான ஒரு புது கான்செப்டும் கத்துக்காதீங்க. அன்டில் நீங்க அந்த ஏற்கனவே கத்துக்கிட்ட கான்செப்ட்ஸ் தான் ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வேணா நீங்க புதுசா எது வேணா கத்துக்கலாம். பட் ரிவைஸ் பண்ணாமலே ஒரு புது கான்செப்டை கத்துக்காதீங்க. ஏன்னா அதையும் மறந்துட்டு இதையும் மறந்துடுவீங்க. ஏன்னா நான் இதை வந்து நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். நான் ஒரு 1 month உட்காந்து ஒரு நிறைய ஃபார்முலாஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணி வச்சிருப்பேன். பட் அதை ப்ராப்பராக ரிவைஸ் பண்ண மாட்டேன். அண்ட் தென் அதுக்கு முந்தின நாள் உட்காந்து நான் புதுசாக சம்மந்தமே இல்லாமல் ஒரு கான்செப்ட் எடுத்து படிப்பேன். அண்ட் இதையும் நான் சால்வ் பண்ண முடியாமல் அதையும் சால்வ் பண்ணாமல் அந்த ரவுண்டை நான் கிளியர் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் பழசை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணிடுங்க. முக்கியமான அந்த 80% சொல்லுவாங்க, அந்த பேரட்டோஸ் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான அந்த 20% ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு 80% ஆஃப் த ரிசல்ட்ஸை கொடுக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர் சிப்ளிங்ஸுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணலாம். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.